பிரியதர்ஷினி, அடுத்த கட்டமாக இது தீவிரமடைவதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைவதற்கான வாய்ப்பிருப்பதாக. இது ஏற்கனவே மேலடுக்கு சுழற்சியாக, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த நிலையில தற்போது வலுவடைந்து தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. இது வரக்கூடிய நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கிதான் வரப்போகிறது என்பதை மீண்டும் ஒருமுறை வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்திருக்கிறார்கள். அடுத்த 2 நாட்களுக்குள்ள இது வலுவடைந்து தமிழக பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மண்டலமாக வலுவடையுமா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, புயலாக மாறுமா என்பது குறித்த எந்த தகவலும் இந்த அறிக்கையில தற்போதைக்கு தெரிவிக்கப்படல. அடுத்தடுத்த அறிக்கைகள்ல அது குறித்து ஏதேனும் வெளிவருமா என்பது குறித்து நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தவிர ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி இது தமிழக பகுதியை நோக்கி நகர்ந்து வர வர கடலோர மாவட்டங்களில் நமக்கு பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல, டெல்டா உள்ளிட்ட இடங்கள்ல, காவிரி படுகை உள்ளிட்ட இடங்கள்ல நமக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக. இதோடைய நகர்வை பொறுத்து அந்த மழையுடைய தீவிரத்தன்மை நமக்கு சற்றேறக்குறைய மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்.